தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 6/12/2015 ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் மாலை 4:44 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, மாங்கல்யம் செய்ய தங்கம் கொடுப்பதற்கு உகந்த நேரம் எது? இப்போலாம் ரெடிமேடாகவே மாங்கல்யம் கிடைக்குது, எல்லா நகைக்கடையிலையும் வாங்கலாம். ஆனாலும் சில பேர் பாரம்பரியம் மிக்கவர்களெல்லாம் தங்கத்தை கொடுத்து மாங்கல்யம் செய்ய வேண்டும், தங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும்னு சொல்லி நல்ல நேரம் பார்த்து கொடுக்கணும்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க எங்கிட்ட கேட்டாங்க, எனக்கு 3 பெண் குழந்தை. முதல் பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணால் அவர் கணவர் இறந்துட்டார். 2வது பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணால் அது விவாகரத்தாகிற நிலையில் இருக்குது. இப்போ 3வது பெண்ணுக்கு பேசியிருக்கோம், இதுக்காவது மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கணும். ஆகையினாலே நல்ல நேரம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் மாங்கல்யத்துக்காக தங்கம் கொடுக்க வேண்டும்னு சொன்னாங்க. அந்த பெண்ணுக்கு நட்சத்திரம் திருவாதிரை, மாப்பிள்ளைக்கு நட்சத்திரம் பூரட்டாதி. திருவாதிரைக்கு பூரட்டாதின்னு எடுத்துக்கிட்டால் 8 பொருத்தம் இருக்கும். ஏன்னா கணவன் உயிருக்கு கேரண்டியே இந்த மாங்கல்யம் தானே. ஆகையினாலே இந்த நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. பொதுவாக நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அட்சய திருதி அன்றைக்கு தங்கம் வாங்கினால் தங்கம் வளரும் அப்படிங்கிறோம். கண்ணதாசன் பாட்டு எழுதினார், மணமகளே மணமகளே வா வா, உன் வலது காலை எடுத்து வைத்து வாவான்னு. வலது காலை எடுத்து வீட்டுக்குள் நுழைந்தால்தான் வளம் என்றால் வெற்றி, அந்த வீட்டுக்கு வெற்றி வருமாம். நாம் கூட நம்ம வீட்டுக்கு போகிற போது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு முறை உங்கள் வீட்டு படியேறுகின்ற பொழுதும் படியேறி முடித்து வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது வலது காலை எடுத்து வைத்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வளம் என்றால் வெற்றி என்று பொருள். அது மாதிரி சில சம்பிரதாயங்கள் இருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில் இந்த தங்கம் செய்கிறதுக்கு உகந்த நேரம் எது அப்படின்னு நம்ம பார்த்து கொடுத்தா மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையில் சித்த யோகமாக இருக்கணும், அமிர்த யோகமாக இருக்கணும். அந்த நாள் பார்த்து நீங்கள் தங்க நகைக்கடைக்கு போகலாம். அப்படி போகின்ற பொழுது அன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம், உத்திரம், சுவாதி, திருவோணம், அவிட்டம், அனுஷம் ஆகிய நட்சத்திரங்கள் இருந்தால் அன்றைக்கு மிக சிறப்பான நாளாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, அந்த மாங்கல்யத்துக்கு ஆர்டர் கொடுக்குற அந்த நேரத்தில் லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் ரிஷபம், கன்னி, துலாம், மிதுனம், கடகம் இது மாதிரி உள்ள லக்னங்கள் வரலாம். அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம பொண்ணுக்கு மாங்கல்யம் செய்கிறதுக்காக தங்கம் கொடுக்கறதுக்கு போகிறோம், அல்லது கடையில் ஆர்டர் கொடுக்கறதுக்கு போகிறோம். அப்போ போகிற அன்னைக்கு பெண்ணுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கக்கூடாது. பெண்ணினுடைய ஜாதகத்தில் சந்திரன் 8ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற நாளாக இருக்கக்கூடாது. அதற்கு பிறகு பெண் மாதவிலக்கான நாளாக இருக்கக்கூடாது, குறித்து வைத்து கொள்ளுங்கள். இது 2ம் இருக்கக்கூடாது. பெண் மாதவிலக்கான நாளாகவும் இருக்கக்கூடாது, சந்திராஷ்டமமாகவும் இருக்கக்கூடாது. மற்றபடி சித்தயோகம் அல்லது அமிர்த யோகமாக இருந்து முகூர்த்த நாளாக இருந்து நான் சொன்ன மேற்கண்ட லக்னங்களாகவும் இருந்து அந்த லக்ன நேரத்திலே போகலாம். நட்சத்திரங்கள் அமைந்திருந்தால் அன்று நீங்கள் மாங்கல்யம் செய்வதற்கு தங்கம் கொடுப்பதற்கு உகந்த நேரம் என்பதை தெரிவித்து, அப்படி இருந்தால் அந்த பெண்ணின் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும், அதனுடைய கணவரோடு இல்லறம் நல்லறமாக நடத்துகின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, போராட்டங்கள் மாறி புதிய திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். புகழ் கூடும், பொருளாதார நிலை உயரும், செய்தொழிலே சிறப்பான லாபம் கிடைக்கும். எடுத்தோம் முடித்தோம் என்று எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள். உங்கள் ராசிநாதனோடு ராகு 6ல் இணைந்திருக்கிறார். புதிய உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான அறிகுறிகளும் தென்படுகின்றன. ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பதவியில் உள்ளவர்களால் உதவி கிடைக்கும் நாள். பண நெருக்கடி அகலும், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். சனியினுடைய ஆதிக்கம் உங்கள் ராசிக்கு 7ல் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினாலே ஆரோக்கியம் சீராக அமையும். பல பணிகள் பாதியில் நின்றாலும் கூட அவற்றில் ஒரு சில இன்றைக்கு நடைபெறலாம். மகிழ்ச்சி பயணம் உண்டு. மிதுனராசினியர்களே, வீண் விரயம் அகல விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். உங்கள் ராசிக்கு 4லே செவ்வாய், 6க்கு அதிபதி 4ல் இருக்கும் பொழுது எதிரிகளின் தொல்லை மேலோங்கும். சில இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். வாங்கிய இடத்தை விற்கும் சூழ்நிலை உருவாகலாம். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகவும் நேரிடலாம். கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். கடகராசி நேயர்களே, கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலை தீருகின்ற நாள். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள்.
கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். 2 குரு இருப்பதால் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கு அலைபேசி வழி தகவல் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிவதாகவும் இருக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். இன்றைக்கு காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறும். விருந்தினர் தொல்லையும் உண்டு. நூதன பொருள் சேர்க்கை ஏற்படலாம். இன்றைக்கு ராசியிலேயே குரு இருப்பதால் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திர மங்கள யோகம். எனவே வரன்கள் வாயில் தேடி வருகின்ற நாள். அது மட்டுமல்ல, வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பதவியில் உள்ளவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து நீங்கள் கேட்ட உதவிகளை செய்யப் போகின்றார்கள். பாடுபட்டதற்கேற்ற பலனும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு முயற்சிகளில் லாபம் உண்டு. நேற்று நடைபெறாத ஒரு காரியம் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரபலம் மேலோங்கி இருக்கும் இன்று திருமண வாய்ப்புகள் கைகூடுகின்ற நாள். அதாவது கல்யாண கனவுகள் நனவாகும். திடீர் பயணங்கள் திகைக்கவும் வைக்கும், தித்திக்கவும் வைக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குழந்தைகளுக்கு எதிர்கால நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலருக்கு நாடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். நாடு மாற்றங்களால் நன்மையும் விளையும் நாள் இது. விருச்சிக ராசி நேயர்களே, உதிரி வருமானங்களால் உள்ளம் மகிழும் நாள். இன்றைக்கு உதவிக்கரம் நீட்ட பலரும் முன்வருவார்கள். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் வாக்கிகளும் வசூலாகும். செவ்வாய் பலம் பெற்றிருக்கும் இந்த நேரத்தில் இடம் பூமி வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். கடன் சுமை குறையும். பிள்ளைகளின் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் கிடைக்கும். தொழிலில் ஒரு சிலர் மாற்றம் செய்யலாமா, உத்தியோகத்தை விட்டுவிடலாமா என்ற சிந்தனைகள் மேலோங்கும். விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வில் வந்து சுயதொழில் தொடங்குவதற்கான முயற்சி எடுப்பதற்கு அனுகூலமாக இருக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்திலே குரு பகவான். பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது அரிது. ஊர் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வெளிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும் என்றாலும் வீண் விரோதங்களும் வந்து சேரலாம். எச்சரிக்கை தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரபலம் குறைவாக இருந்தால் இறைவனை பூசித்தும் இறைவன் திருநாமத்தை வாசித்தும் நேசித்தும் நீங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் காரியங்கள் கைகூடும். அடுத்தவர் நலன்கருதி எடுத்த முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்காது. பயணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வரவு ஓரளவு இருந்தாலும் கூட இருமடங்காக செலவு ஏற்படலாம். இன்றைக்கு வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆனைமுகப் பெருமான் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கின்ற நாள். பொருளாதார நிலை உயரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. வாகனம் பழுதுகள் ஏற்படுகின்றது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிது வாங்கலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அதற்கு அடித்தளமிடும் நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, செவ்வாய் பார்வை இருப்பதால் வீடு கட்டு முயற்சி அல்லது வாங்கும் முயற்சியிலும் அனுகூலம் கிடைக்கும். போராட்டங்கள் மாறி புதுமை படைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.